நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு 3 மார்க் பார்க்கணும். அதே லெசன் தான், ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசத்தில். இது வந்து ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது 3 மார்க்ஸ் தான். ரொம்ப குட்டியான ஆன்சர் தான், அது ஈஸியான கான்செப்டும் கூட. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறதுல நமக்கு மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 3 ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ், அடுத்து செரிசல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. பேரை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் பிறந்ததுலேருந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடையிற வரைக்கும் உள்ள பீரியடை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம், the period of growth between birth up to reproductive maturity, பிறந்ததுலேருந்து ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அடையிற வரைக்கும் உள்ள ஸ்டேஜை நம்ம என்ன சொல்றோம், ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், பேரை வச்சு சொல்லிடலாம், மெச்சூரிட்டி ஃபேஸ். அப்போனா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் பண்ண தயாராக இருக்கு அந்த பீரியட் தான் அப்படின்னு சொல்றாங்க. The organism reproduce and their offspring reach maturity period. அந்த ஆஃப்ஸ்பிரிங் வந்து மெச்சூரிட்டி பீரியடை ரீச் ஆகுது, அது வந்து ஒரு எம்மான்ஸை கொடுக்க ரெடியாக இருக்கு அப்படின்னா அதை ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இதை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ப்ரீடர்ஸை வந்து, ப்ரீடர்ஸ்னா ப்ரீடிங்னா இனப்பெருக்கம், ப்ரீடர்ஸ் வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சீசனல் ப்ரீடர்ஸ், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரீப்ரொடக்ஷன் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயரில் நடந்துச்சு அப்படின்னா அது சீசனல் ப்ரீடர்ஸ். பேரை வச்சு சொல்லணும், சீசனுக்கு தகுந்தாற் போல நடக்குது. தட்ஸ் வாட் இட்ஸ் கால்ட் சீசனல் ப்ரீடர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக், லிசார்டு, மோஸ்ட் பேர்ட்ஸ், டீஸ் எக்ஸெட்ரா. இது ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்டர் சீசன், அந்த சீசனில் தான் ப்ரீட் பண்ணும். அப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ரீட் பண்ணுது. அடுத்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது, இட் கண்டினியூஸ் டு ப்ரீட் த்ரூஅவுட் தியர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. எப்போவுமே அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹனி பீ, பால்ட்ரி, ரேபிட் எக்ஸெட்ரா. இப்போ ப்ரீடர்ஸை 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். என்ன, சீசனல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். சீசனுக்கு பண்ணோம், இது கண்டினியூஸாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவங்க செரிசல் ஃபேஸ். செரிசல்னாலே மெச்சுரேஷன் அப்படின்னு அர்த்தம், மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இட் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். degenerate the whole structure and function of the body. கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது, நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் செரிசல் ஃபேஸ். செரிசல்னா மெச்சுரேஷன் அப்படின்னு அர்த்தம். திருப்பி ரீகேப் பண்ணுறேன், ஃபாஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது டாபிக். இது ரீப்ரொடக்ஷன் இருக்கு. 3 phases. ஃபர்ஸ்ட் ஒன் ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அது the period of growth between birth and reproductive maturity. Reproductive phase la vandu the organism reproduce and their offspring reach maturity period. Okay va, adu ready ah irukku appdi artham. Breeding la vandu pathina breeders ரெண்டா பிரிச்சிருக்கோம், seasonal breeders and continuous breeders. சீசனுக்கு பண்ணிச்சு அப்படின்னா seasonal breeders. எக்ஸாம்பிள் frog, lizard, birds, bees. கண்டினியூஸா பண்ணுது அப்படின்னா breed பண்ணுது அப்படின்னா continuous breeders. எக்ஸாம்பிள் ஹனி பீ, பால்ட்ரி, ரேபிட். செரிசல்னா மெச்சுரேஷன் அடைஞ்சிருச்சு அர்த்தம், டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஆர்கன்ஸ் இட் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் எண்ட் ஆகிறப்ப முடியும் பொழுது நம்ம வந்து ஆர்கன்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிறது தான் செரிசல் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.